இந்த மீன ராசிக்குள்ள சிம்பிளே மீனம் தான். மீன். ம். இந்த மீன் இந்த செல்ஃபிஷ்னு ஒரு வார்த்தை, இந்த ஃபிஷ்னு ஒரு வார்த்தை இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கற்பூர புத்தியும் இந்த மீன ராசிக்கு ரொம்பவே உண்டு. அதே மாதிரி இடம், வீடு, சொத்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தான் பேரில் வாங்குறத விட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னும் நல்லா ஷைன் ஆகணும்னா எந்த தெய்வத்தை மேம் வணங்கலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள், அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகாக சொல்லுங்கள் மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும். பொதுவாக அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பில் இந்த ஜெனட்டிக்கில் இந்த கேரக்டரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனால் உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியாக வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே தப்பு செய்யாதன்னு, எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில் மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வு நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுத்ததுக்காக அதை இப்படி தான் நடக்கணும், இப்போ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்போ நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்போ நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால் என்னுடைய செயல்களால் அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்குது, நான் எந்த பாவமுமே செய்யல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம், கெட்டவனுக்கு
அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது. நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனால் என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறான், கெட்டவனா உருமாறுறான். ஆனால் அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்போ தான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனாக இருப்பான். அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவார், நீ ரொம்ப கெட்டவனாக இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போது தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். மேம், பிரம்மன் எழுதிய அந்த பிறப்பு பலன், பிரம்மன் எழுதிய தலை விதி எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம் மேம். இப்போ நம்ம இறுதியாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு பிரம்மன் எழுதிய அந்த தலை விதி எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க மாற்றிக்கிட்டா இன்னும் பிரைட்டாக இருக்கும் அவங்க லைஃப்? கண்டிப்பாக இந்த மீனராசிக்குள்ள சிம்பிளே மீனம் தான். மீன், இந்த மீன், இந்த செல்ஃபிஷ்னு ஒரு வார்த்தை, இந்த ஃபிஷ்னு ஒரு வார்த்தை இவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்தவங்களுடைய கண் பார்வையில் இவங்க சுயநலவாதிகளாக தெரிவாங்க. ஆனால் இயல்புலேயே இவங்களுடைய தன்மை மற்றவங்களுக்கு தான் பயன்படுமே தவிர இவங்க தனக்காகன்னு எதுவுமே பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஆனால் பொருள் தேடல் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த தேடலை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுற்றம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இவங்க அந்த 12வது வீடு மோட்ச ராசின்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க தனக்கு தேவைன்னு இவங்க வச்சுக்கிறத விட குழந்தைகளுக்கு தேவை, ஃப்யூச்சருக்கு எதிர்காலத்தில் அவங்க கஷ்டப்படாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை வந்து யோசித்து செயல்படுத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மீன ராசி எங்கே இருக்கோ அவங்க இருக்கிற இடத்த ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மீன்களினுடைய குணம் என்ன அப்படின்னா, இது வந்து அது ஓடிக்கிட்டே நிற்கும், ஒரு இடத்துல கூட நிற்காது. அப்போ ஒரு விஷயம் ஓடணும் அப்படின்னா அந்த இடத்துல மீனராசினுடைய துணை இருந்தால் அது ஓடிக்கிட்டே இருக்கும். தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் ஒருத்தவங்க தொழிலில் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மீனராசியை பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா தொழில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தொழில் ஓடாது. ஏன்னா தனக்குன்னு வரும்போது அவங்களால ஜெயிக்க முடியாது. நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த மிதுனமாக இருக்கட்டும், கன்னியாக இருக்கட்டும், தனுசுவாக இருக்கட்டும், மீனமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பில்லர் தான். இந்த பில்லர் வந்து அடுத்தவங்களை தாங்கிறதுக்கு தான் உதவுமே தவிர தனக்குன்னு உதவாது. அப்போ அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணலாம். அப்போ அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு துறையாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதன் மூலமாக இவங்க லாபம் பார்க்குறாங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஐடியா வந்து ரொம்ப புதுசு புதுசாக தோணும். அவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி வந்து சந்திரன். இந்த சந்திரனாவே குயிக்காக ஒரு விஷயத்த செயல்படுத்தக்கூடியது இந்த மீனராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கற்பூர புத்தியும் இந்த மீனராசிக்கு ரொம்பவே உண்டு. ஒரு சமயோஜிதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது மீனத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் சில இடங்கள்ல பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பொருள். அப்பாவுக்கும் இவங்களுக்கும் அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது இருக்கும். அப்பாவினுடைய தேர்ந்தெடுத்த படிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்பா வந்து டாக்டராக இருக்காரு, இவங்களும் டாக்டர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா முடியாது. அப்போ அப்பா சார்ந்த தொழிலோ அப்பா சொல்லக்கூடிய கல்வியோ இவங்களுக்கு பயன் தராது. இப்போ செல்ஃபாக இவங்க இண்டிவிஜுவலாக என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது இவங்களுக்கு ஓகே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இவங்களுக்கு இளைய சகோதரம் அப்படிங்கிறது உதவவே உதவாது. தம்பி, தங்க அப்படின்னு யாரையாவது கூப்பிட்டு பேசினாங்கன்னா கூட இவங்களுக்கு ஆப்படிச்சிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி உறவு முறைகளை வச்சுக்காதீங்க. மூத்த சகோதரமா உங்களுக்கு அவங்களால விரயம்தான், நீங்கள் தான் அவங்களுக்கு செய்யணுமே தவிர அவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அதனால இந்த சகோதர உறவு முறைங்கிறது தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. நீங்கள் யார்கிட்டயாவது பேசணும்னா சார் மேடம்னு கூப்பிட்டு பேசிக்கோங்க, அது நல்லது. அப்பா அம்மானு கூட கூப்பிட்டு பேசிக்கோங்க, அது நல்லது. ஆனால் அந்த சகோதர உறவோடு நீங்கள் பழகுறீங்கன்னா அது உங்களுக்கு உதவாது அப்படிங்கிறது இருக்கு.
அதே மாதிரி இடம், வீடு, சொத்து அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தாம் பேரில் வாங்குறத விட வாழ்க்கை துணை பேரில் வாங்கணுங்கிறதுல தான் அவங்களுக்கு ஈடுபாடும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். மனைவி பேரில் தொழில் செய்யலாமா, மனைவி பேரில் வாங்கலாமா, அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருக்காங்க, அவங்க கணவர் பேரில் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை துணைக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் இவங்க ஏதோ வாழ்க்கை துணையை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அங்கே உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க மேல அது ஒரு அதீதமான உரிமை எடுத்துக்கிறது அடுத்தவங்களுக்கு அது தவறாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய கணவனோ மனைவியோ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அந்த அளவு வாழ்க்கை துணையை ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய அறிவுங்கிறது இவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதனால வாழ்க்கை துணையை ரொம்ப சாதாரணமாலாம் நினச்சிக்காதீங்க. அவங்க ரொம்ப அறிவாக, இவங்க அனுபவமாக பேசினாங்கன்னா அவங்க ரொம்ப அறிவாக பேசுவாங்க. அதனால அந்த அறிவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இவங்களை பொறுத்தளவில் போராடணும், ஓடிக்கிட்டே நிற்கணும், நின்று ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு தொழிலை செய்வோம்னு இவங்க நினைக்கவே கூடாது. நினைச்சாலும் அது நடக்காது. மீனராசி மீன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி ஓடினாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் நல்லா ஷைன் ஆகணும்னா எந்த தெய்வத்தை மேம் வணங்கலாம்? கண்டிப்பாக இவங்க பெரும்பாலும் ஒரு ஆள் கூட்டம் அதிகம் இல்லாத கோயில்களுக்கு போகிறாங்கன்னா இவங்களுக்கு நல்லது. அதுவும் காட்டுக்குள்ளே இந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வனபத்திரகாளியாக இருக்கட்டும், அல்லது குகைக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நாமக்கல் நரசிம்மராக இருக்கட்டும், ஒரு கல் பாறைக்குள்ளே இருக்கக்கூடிய கழுகுமலை முருகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி குகைக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளையார்பட்டி பிள்ளையார் அவரும் குகைக்குள்ளே இருக்கிறவர் தான். அவரும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருப்பாங்க. சூப்பர் மேம். இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க, மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம் இப்போ நீங்கள் ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே, நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையாக எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்பில் மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாதத்தில் கற்றுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் 15 நாளில் பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதில் கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறார். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும்.
சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கத்துக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கத்துக்கணும், உங்கள யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.